தேடலில் சிறந்தது சிவத்தேடல், அறிதலில் சிறந்தது சிவனை அறிதல். திரிபுர சுந்தரி லவபுரீஸ்வரர் ஆலயத்தை பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். இந்த ஆலயம் எங்கே இருக்குது அப்படின்னா, நான் எங்கே நிற்கிறேன்னா திரிபுர சுந்தரி லவபுரீஸ்வரர் கோயில். இதுதான் ஒரு பிரசித்தி செய்யப்பட்ட ஒரு கோயில். அதாவது லவனும் குசனும் வழிபட்ட ஒரு திருத்தலம் தான் இந்த கோயில். நூற்றாண்டுகளை கடந்துவிட்ட இந்த கோவில் கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்புதான் ஊரின் முயற்சியால் கட்டி முடிக்கப்பட்டு கும்பாபிஷேகம் நடத்தப்பட்டுள்ளது. அழகிய தோற்றத்துடன் காட்சியளிக்கும் நுழைவாயில், சுற்றிலும் பசுமையான புல்வெளிகள், நீண்ட நெடிய மரங்கள், அருளுடன் பால்விக்கிறார் நம்முடைய சிவபெருமான் லவபுரீஸ்வரர். லவபுரீஸ்வரர் இங்கு வருவர்களுக்கெல்லாம் அருளை வாரி வாரி வழங்குகிறார். பழமையான இந்த கோவிலில் நுழைந்தவுடனே உங்களுக்குள் அமைதி குடிகொண்டு விடும். நீண்ட உயர்ந்த அரச மரமும் சரி, வேப்ப மரமும் சரி உங்களை வரவேற்கும். அதற்கு அடியில் அமர்ந்து அருள் செய்யும் விநாயகப் பெருமான் உங்களை அன்புடன் அழைத்து செல்வார். கோவிலில் முழுவதும் நீங்கள் சுற்றி வரும்போது உங்கள் மனம் மிக எளிதாக உணர்வதை உணர முடியும். துன்பங்கள் பறந்தோடு இருப்பதையும் நீ காட்சியளிக்க முடியும். எல்லாம் சிவனே என்பதை நீங்கள் உணர்வீர்கள். கோயிலுக்கு நான் ஒரு அற்புதமான ஒரு தரிசனத்தை நீங்கள் பார்க்க முடியும். அதாவது திவ்ய தரிசனம்னு சொல்லலாம். ராமர் மகன்கள் வழிபட்ட ஸ்தலம், ஒரு புண்ணிய ஸ்தலம் இது. அந்த வகையில் இந்த ஸ்தலத்தை வழிபடுறவங்களுக்கு உறவுகள் மேம்படும். பிரிந்த உறவுகளோ நட்புகளோ மேம்படக்கூடிய ஒரு தெய்வம் தான் இது. சேர்த்து வைக்க சாமி தான் இந்த சிவன் சொல்லலாம், லவபுரீஸ்வரர் சொல்லலாம். அந்த வகையில் இது வேண்டிட்டு நீ இந்த காரியம் செஞ்சாலும் அந்த காரியம் மகத்தான வெற்றி அடையும் என்பது திண்ணம். அந்த வகையில் திங்கட்கிழமை தோறும் இந்த கோயிலுக்கு வாங்க, இறைவனை தரிசிக்கலாம். ஏன் திங்கக்கிழமை சொல்லணும்னா, திங்கக்கிழமை சிவனுக்கு உரிய நாள், சோமாவார நாட்கள் இது. இந்த நாளில் நீங்கள் சிவன் வழிபடுவது பிரதோஷ நாட்களில் வழிபடுவதும் சிவராத்திரி வழிபடுவது நாட்களுடைய பலன்கள் கிடைக்கும் என்பது ஒரு ஐதீகமாக பார்க்கப்படுது. இந்த ஏரியா எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ரெட்டில்ஸ்லேருந்து விலங்காடு பக்கம் போகிற வழியில் இருக்குது இந்த கோயில். அற்புதமான ஒரு தரிசனத்துக்கு நீங்கள் பயணிக்கலாம். தொடர்ந்து நந்தவனம் இருக்குது, அந்த மலர்களையும் நம்ம பார்க்கலாம். இப்படி நடந்துக்கிட்டே போனால் அவங்க மனசு எவ்வளோ ரிலாக்ஸ் ஆகும்னு சொல்லுங்கள். அவ்வளோ ரிலாக்ஸ் ஆகும். மகிழ்ச்சியான தரிசனம் பெறுவதற்கு லவபுரீஸ்வரர் கோயிலுக்கு நீங்கள் வாங்க. கோயிலுக்கு நான் ஒரு அற்புதமான ஒரு தரிசனத்தை நீங்கள் பார்க்க முடியும். அதாவது திவ்ய தரிசனம்னு சொல்லலாம், லவபுரீஸ்வரர் சொல்லலாம். அந்த வகையில் இது வேண்டிட்டு நீ இந்த காரியம் செஞ்சாலும் அந்த காரியம் மகத்தான வெற்றி அடையும் என்பது. தொடர்ந்து பயணங்களுடன் ஆன்மீகம் பேசுவோம். இன்மனவர்களுடன் இணைந்தங்கள். எங்கள் இதயத்துடன் எப்போதும் கலந்துங்கள். மகிழ்ச்சி.